இந்த தேர்தலில் சீமான் அண்ணன் முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தான் விமர்சித்தார். டிஎம்கேவை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு விச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பொய்யை பரப்பிட்டாங்க. அதை மக்களும் நம்பிட்டாங்க. ஆனால் உண்மை செருப்பு போடுறதுக்கு முன்னாடி போய் ஊரையே சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சம்பவம். இங்கே நான் கீழே ஒரே ஒரு காணொலி தரேன். அந்த காணொலியை மட்டும் நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அரசு பள்ளி வகுப்பறை, அரசியல்வாதி கல்லறை. இது சுமார் இது ஐயா எம்ஜிஆர். இது நுழைவாயில் தான். உள்ள போனீன்னு வச்சுக்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்காப்ல. டேய் இதாண்டா ஐயாவோடது. ஐயாவோட தானே தலைவர், தன்மான தலைவர் ஐயாவோடதுடா. உள்ள போனீங்கன்னா ஏசி போட்டு வச்சிருக்கான். ஏசி புதகுலிக்கு ஏசி போட்டவங்கள உலகத்துலன்னு பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது பாரு. டேய் பள்ளிக்கூடத்தின் மேற்கூரைய பாருடா. டேய் உட்கார்ந்துருக்க பிள்ளை மண்டையில் வந்து செத்து போனான்டா. அவன் கல்லறையை பாடுற. இப்ப என்ன இதை இது மாதிரி கட்டிட்டு அதை இது மாதிரி ஆக்கணும்டா. அதுக்கு என்ன பண்ணும்? ஒரே ஒரு ஓட்டு போடுறா. அண்ணனுக்கு போடுறான். போடுறா ஒரே ஒரு ஓட்டா போடுறா. ஒரு ஓட்ட போடுறா. டேய் உன் கூட பிறந்தவன் உன்னை கைவிடுவானடா, உன்னை ஏமாத்துவானடா. உன் வயிற்றுல பிறந்தவனா ஏமாத்துவானா? இந்த நிற்கிறாருலடா. சுதந்திர படத்துக்கு 9 வருஷம் சிறையில் இருந்தாரா? 9 வருஷம். நாட்டு விடுதலைக்கு ஜெயில் இருந்தாரா? செத்து சிலையானிக்கு முதல் ஜெயில் இருக்காண்டா. இது மாதிரி இந்த இனத்துக்கு ஒரு மானக்கெடு இருக்கானடா. கருணாநிதி செலப்படி ஜெயில் இருக்காடா. ஏய் இவே ராமசாமி செலப்படி ஜெயில் இருக்காடா. எம்ஜிஆர் ஜெயலலிதா செலப்படி இருக்காடா. ஏன்டா நம்ம தாத்தன் ஜெயில் இருக்கு? ஏண்டா என்னக்கடா நீங்க திருந்த போறீங்க? வகுப்பறை இருக்குடா. அவன் கல்லறை விடா இருப்பாரா? இந்த சமாதிக்கு ஒரு சமாதி கட்டாம நம்ம போகப்படாதா? போவே விடாது. வீடை இந்த ஒரு அந்த வீடை இடிச்சு விட்டான். இந்த கண்டம் தேவியில அங்க வீடை ஆக்கிரமிச்சு விட்டான். வீட்டை இடிக்கிறான், கோயில் இடிக்கிறான், மசூதி பள்ளிவாசல் இடிக்கிறான். இந்த கடற்கரை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கானடா. 2 ஏக்கர்ல 8 ஏக்கரை. இந்த கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? சொல்லு, ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை இடிக்கிறான்ல. இப்ப இதை யாரா இடிக்கிறது? ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய சமாதி இப்படி இருக்கு. ஆனால் நம்முடைய அரசு பள்ளிக்கூடங்கள் இவ்வளவு கேவலமாக தரம் இல்லாமல் இருக்குது. இந்த சமாதியை நான் இப்படியும் இந்த பள்ளிக்கூடங்களை இப்படி நான் மாற்றுவேன். முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலை வந்து கூண்டில் இருக்குது, சிறையில் இருக்குது. ஆனால் கருணாநிதியுடைய சிலை இப்படி இருக்கா? இப்படின்னெல்லாம் நிறைய கேள்விகளை சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு. கடற்கரையில் இவ்வளவு பெரிய இது கடற்கரை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படவே இல்லைல்ல. வெறும் 1 நிமிடம், 20 வினாடி, 30 வினாடி, 2 நிமிடம்னு சீமான் அவர்கள் 1 மணி நேரம் பேசின பேச்சில் வெறும் 1 நிமிடத்தையும் ஒரு 10 வினாடிகளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், சீமான் விஜய் மட்டும் தாங்க விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பொய் அவங்களும் பரப்பிட்டாங்க. அதை நீங்களும் நம்பிட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத அளவுக்கு எல்இடி போட்டு இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு நான் செய்வேன், அந்த வந்தேன்னா தமிழ்நாட்டில் கல்வி இப்படி இருக்கும், மருத்துவம் இப்படி இருக்கும், சுற்றுச்சூழல் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பேராசிரியர் மாதிரி நின்று வகுப்படுத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய உழைப்பை நீங்கள் மதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மனிதன் உழைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன் சர்ச் ஆஃப் கோல்ட் வி லாஸ்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தங்கத்தை தேடி நீங்கள் எல்லாரும் வைரத்தை இழந்துட்டீங்க. அதான் உண்மை.